வணக்கம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. திருமண பொருத்தத்தில் நான் ரொம்ப முக்கியமாக எல்லார்கிட்டையும் நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிற ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துடுறேன். தயவு செய்து எக்காரணம் கொண்டும் இது செவ்வாய் ஜாதகம், இது ராவுக்கு இது ஜாதகம் அப்படின்னு சொல்லி நீங்களா முடிவு பண்ணாதீங்க. உங்கள் ஜோசியர் சொன்னாலுமே நீங்கள் அதை வந்து குவி குவி விளம்பரப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னாங்க எங்கள் வீட்டில் செவ்வாய் இருக்குது, உங்கள் வீட்டில் செவ்வாய் இருக்கா, எங்கள் வீட்டில் ராகு இருக்குது, உங்கள் வீட்டில் ராகு இருக்கா, எங்கள் வீட்டில் கேது இருக்கு, உங்கள் வீட்டில் கேது இருக்குன்னு இந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. ஜோசியர் சொன்னாலுமே சரி, திருமண பொருத்தத்துக்கு போய் பதிகிறதுக்கு எங்கள் அம்மா யாருக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண போனாங்க. செவ்வாய் ஜாதகம்லாம் தனியாக வைங்க, ராகு ஜாதகம்லாம் தனியாக வைங்க நாங்களாமா. இது எப்படி நீங்கள் செவ்வாய் ஜாதகம் ராகு இப்போ ஒரு ஜாதத்தில் நீங்கள் செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு வரீங்கன்னா அதில் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லிடுவேன். அப்போ நீங்கள் செவ்வாய் தோஷம் இருக்குங்கிற இடத்துல கொண்டு வைப்பீங்களா, செவ்வாய் தோஷம் இல்லைங்கிற இடத்துல வச்சிருவீங்களா, இல்லை சுத்த ஜாதகம்னு கொண்டு வைப்பீங்களா? உலகத்தில் சுத்த ஜாதகம்னு ஒன்று கிடையாதுங்க. ரிஷபத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே, துலாத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகத்தில் சுத்தம் இல்லைன்னு சொல்லிடுவேன் நான். அப்போ அது எப்படி சுத்த ஜாதக கணக்கில் வரும்? ஸோ தயவு செய்து எந்த ஜோசியர் சொன்னாலும் சரி, நீங்கள் பரிவர்த்தனை பண்ணும்போது இது ராவுக்கு இது ஜாதகம், இது செவ்வாய் ஜாதகம், இது அப்படின்னு சொல்லி நீங்கள் முத்திரை குத்தி கொண்டு வைக்காதீங்க. இது ஒரே ஒரு ரிக்வஸ்டா, பாக்கியெல்லாம் உங்கள் ஜோசியர் பார்த்துக்கிட்டோம். அவங்க அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்கள் போய் அதை கம்யூனிகேட் பண்ணும்போது அதே மாதிரி வார்த்தைகளோட கம்யூனிகேட் பண்ணாதீங்க. போதும். நன்றி.